ஓகே. நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா ஃபிளிப் ஃப்ளாப்ஸ். நம்மளோட சிலபஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபிளிப் ஃப்ளாப்ஸ்ல மொத்தம் 4 டைப் இருக்கு. ஒன்னு எஸ்ஆர் ஃபிளிப் ஃப்ளாப், இன்னொன்னு ஜேகே ஃபிளிப் ஃப்ளாப், இன்னொன்னு டி ஃபிளிப் ஃப்ளாப், இன்னொன்னு டி ஃபிளிப் ஃப்ளாப். இந்த மாதிரி மொத்தம் 4 ஃபிளிப் ஃப்ளாப்ஸ் வந்து இருக்கு. ஓகே. இந்த ஃபிளிப் ஃப்ளாப்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீக்வென்ஷியல் லாஜிக் சர்க்யூட். சீக்வென்ஷியல் லாஜிக் சர்க்யூட். சீக்வென்ஷியல் லாஜிக் சர்க்யூட்னா என்ன அர்த்தம்னா, ஒரு நம்ம கொடுக்குற இன்புட் வந்து அவுட்புட்டை கம்ப்ளீட்டா டிசைட் பண்ணாது. இதுதான் சீக்வென்ஷியல் லாஜிக் சர்க்யூட்டா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு டயக்ராம் வரைகிறேன். இது வந்து ஒரு பிளாக். இந்த பிளாக்குக்குள்ள ஒரு ஆப்ரேஷன் வந்து நடக்குது. அது மேபி எதனா இருக்கலாம். ஸோ இந்த பிளாக்ல வந்து இன்ஃபர்மேஷன் ப்ராசஸ் வந்து நடக்குது. நான் ஒரு 2 இன்புட் தரேன். ஏவும் பின்றதும் ஒரு அவுட்புட் தரேன். சாரி, இன்புட் தரேன். வெளியே எனக்கு ஒய்ன்ற ஒரு அவுட்புட் வந்து கிடைக்கும். பட் ஆனால் அந்த ஒய் வந்து பார்த்தீங்கன்னா இதை டிபெண்ட் பண்ணியிருக்காது. இந்த ஏன் பி மாதிரி கம்ப்ளீட்டாக டிபெண்ட் பண்ணியிருக்காது. இந்த வர்ற அவுட்புட்டை வந்து ஃபீட்பேக் மெக்கானிசம், அப்படி இல்லைன்னா மெமரி யூனிட்னு ஒன்று இருக்கும். மெமரி யூனிட் அப்படின்னு ஒரு ஃபீட்பேக் மெக்கானிசம் வந்து இருக்குது. அந்த ஃபீட்பேக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேட்டுக்கே ஒரு ஃபீட்பேக் வந்து அனுப்பும். அதை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு அவுட்புட் வந்து கிடைக்கும். ஸோ இது அந்த மெமரி யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி வந்த வேல்யூஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இது வந்து கியூ ஆஃப் டின்னு எடுத்துக்கிறேன். கியூ ஆஃப் டி வந்து என்ன ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா, எனக்கு ப்ரீவியஸாக இந்த ஸ்டோர் பண்ண வேல்யூ வந்து காமிக்கும். இதுதான் வந்து என்னோட கியூ ஆஃப் டி. இந்த ஒய்க்கு பதிலாக நான் கியூ ஆஃப் டி ப்ளஸ் ஒன்னு எடுத்துக்கிறேன். கியூ ஆஃப் டி ப்ளஸ் ஒன்னுன்றது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசண்ட்டில் காமிக்கக்கூடிய அவுட்புட்டு. கியூ ஆஃப் டின்றது பாஸ்ட்டில் காமிச்ச அவுட்புட்டு. அது வந்து பார்த்தீங்கன்னா மெமரி யூனிட்டில் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ இதுதான் வந்து சீக்வென்ஷியல் லாஜிக் சர்க்யூட். இதுவே நாம் காம்பினேஷனல் லாஜிக் சர்க்யூட் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அது எப்படின்னா, இங்கே ஒரு பிளாக் இருக்குது. இந்த பிளாக்குள்ள சம் ஆப்ரேஷன்ஸ் வந்து நடக்குது. நான் வந்து இது ஏ பின்னு வச்சுக்கிறேன். இந்த ஏ அண்ட் பி இன்புட்ஸ் வந்து இந்த ஒய்ன்றது வந்து கம்ப்ளீட்டாக டிபெண்ட் ஆகிருக்கும். அதாவது ஒய் அவுட்புட் ஒய் வந்து இந்த ஏ அண்ட் பி வச்சு மட்டும்தான் வந்து கிடைக்கும். எக்ஸ்டர்னலாக வேறு எதுவுமே வந்து இந்த அவுட்புட் வந்து பாதிக்காது. இதுதான் வந்து நம்மளுக்கு சிஎல்இ, காம்பினேஷனல் லாஜிக் யூனிட். சீக்வென்ஷியல் லாஜிக் சர்க்யூட்டில் என்ன டிஃப்ரென்ஸு? நம்மளுக்கு வந்து அந்த கொடுக்குற இன்புட்ஸோட வேல்யூஸ் வந்து டிபெண்ட் பண்ணியிருக்காது. கம்ப்ளீட்டாக ஃபீட்பேக்கையும் சேர்ந்து டிபெண்ட் பண்ணியிருக்கோம். அதே காம்பினேஷனல் லாஜிக்ஸ் யூனிட்டில் அவுட்புட் வந்து கம்ப்ளீட்டாக இன்புட்ஸை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். இதுதான் வந்து சீக்வென்ஷியல் லாஜிக் சர்க்யூட்டுக்கும் காம்பினேஷனல் லாஜிக் சர்க்யூட்டுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸு. ஸோ இப்போ எஸ்ஆர் ஃப்ளிப் ஃப்ளாப் வந்து பார்ப்போம். எஸ்ஆர் ஃப்ளிப் ஃப்ளாப். ஸோ இந்த எஸ்ஆர் ஃப்ளிப் ஃப்ளாப்பில் வந்து நம்ம எது மெயின் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியதுன்னா பார்த்தீங்கன்னா ட்ரூத் டேபிள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். டி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டரிஸ்டிக் டேபிள் வந்து தெரிஞ்சிருக்கு வச்சுக்கணும். உங்களுக்கு ட்ரூத் டேபிள் தெரிஞ்சிச்சுன்னா கேரக்டரிஸ்டிக் டேபிள் வந்து ஈஸியாக வந்து எடுத்துகிட்டு வந்துடலாம். உங்களுக்கு கேரக்டரிஸ்டிக் டேபிள் தெரிஞ்சிச்சுன்னா அதை வச்சு நீங்கள் எக்ஸிடேஷன் டேபிள் வந்து எடுத்துகிட்டு வரலாம். ஸோ இந்த ட்ரூத் டேபிள் மட்டும் தெரிஞ்சிக்கினா போதும். அதை வச்சு கேரக்டரிஸ்டிக் டேபிள், அதை வச்சு எக்ஸிடேஷன் டேபிள் வந்து எழுதிடலாம். அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும்னா பிளாக் டயக்ராம் வரையணும். பிளாக் டயக்ராம் இது வந்து நீங்கள் வரைஞ்சி வச்சுக்க வேண்டியிருக்கு. எந்த ஒரு எந்த ஒரு ஃப்ளிப் ஃப்ளாப் கேட்டாலும் சரி. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம எஸ்ஆர் ஃப்ளிப் ஃப்ளாப் கூட போயிடுவோம். அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். இந்த ஃப்ளிப் ஃப்ளாப்ஸ் வந்து நம்ம எதை பேஸ் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம்னா நாண்டை வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். ஏன்னா நாண்டோ இல்லைன்னா நாரோ, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் வந்து நாண்டும் நாரும் வந்து நம்ம யூனிவர்சல் கேட்ஸ்ன்னு சொல்லுவோம்.
ஏன் அப்படி சொல்கிறோன்னா, இந்த 2 கேட்ஸ் வச்சு நம்ம எந்த மாதிரியான கேட்ஸ் வேணால் நம்ம பில்ட் பண்ணிக்க முடியுமோ, எங்க நாண்டையும் இந்த நாரையும் வச்சு. ஸோ அதனால தான் அதை யூனிவர்சல் கேட்ஸ்னு சொல்கிறாங்க. நாம் இந்த ஃப்ளிப் ஃப்ளாப்ஸில் நாண்ட் லாஜிக் வந்து யூஸ் பண்ணுவோம். நாண்ட் லாஜிக் வச்சு பில்ட் பண்ண போகிறோம். எப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு நாண்ட் கேட் இருக்குது. அதேமாரி கீழே ஒரு நாண்ட் கேட் இருக்குது. ஸோ இந்த நாண்ட் கேட்டுக்கு ஒரு இன்புட் தான் வந்து எஸ்ஸாக இருக்கும். கீழே இருக்க நாண்ட் கேட்டுக்கு ஒரு இன்புட்டாக வந்து ஆர் இருக்கும். இந்த S1 கேட்டையும் இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற மேலே இருக்கிற கேட்டும் கீழே இருக்கிற கேட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமனான ஒரு இன்புட் வந்து இருக்கும். அதுதான் வந்து கிளாக் பல்ஸ். இந்த கிளாக் வந்து என்ன பண்ணுன்னா நம்மளுக்கு வந்து இன்புட் வந்து கொடுக்கலாமா வேணாமா டிசைட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் கிளாக் வந்து 0 வந்துச்சுன்னா நம்ம எந்த இன்புட் கொடுத்தாலும் சரி நம்மளுக்கு அவுட்புட் வந்து கிடைக்காது. அதே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது கிளாக் வந்து 1 இருந்துச்சுன்னா நம்ம கொடுக்குற இன்புட்டுக்கு ஏற்ற மாதிரி அவுட்புட் வந்து கிடைக்கும். கிளாக் அப்போ நம்மளுக்கு அவுட்புட் கிடைக்கணும்னா என்ன கண்டிஷன்னா கிளாக் வந்து 1 இருக்கணும். இதுதான் வந்து கண்டிஷன். தென் இங்கே ஒரு நாண்ட் கேட் வந்து வரையணும். அதேமாரி கீழே ஒரு நாண்ட் கேட் வரையணும். ஸோ இந்த இடத்துல தான் முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இந்த நாண்ட் கேட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நாண்ட் கேட்டோட அவுட்புட் வந்து கீழே இருக்கிற நாண்ட் கேட்டோட ஒரு இன்புட்டாக இருக்கும். அதேமாரி கீழே இருக்கிற நாண்ட் கேட்டோட ஒரு அவுட்புட் வந்து மேலே இருக்கிற நாண்ட் கேட்டுக்கு ஒரு இன்புட்டாக இருக்கும். ஸோ இந்த இடம் வந்து முக்கியமானது, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த இடம் வந்து கொஞ்சம் முக்கியமான இடம். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மேலே கிடைக்கிற நம்மளுக்கு அவுட்புட் எப்படி இருக்கும்னா Q ஆஃப் Tயாக இருக்கும். இல்லை சிம்பிளாக Qனே வச்சுக்கலாம், அந்த பிரச்சனையும் இல்லை. கீழே வந்து பார்த்தீங்கன்னா அதோட காம்ப்ளிமெண்ட் கிடைக்கும், Q பார்னு கிடைக்கும். ஸோ எஸ்ஆர் கிளாக்னு நம்ம ஒரு சிக்னலில் நம்ம கொடுத்தா இன்புட்ஸை நம்மளுக்கு Q பார்னு ஒன்று கிடைக்கும். இதுதான் வந்து அவுட்புட்ஸாக இருக்கும். ஒன் ஆஃப் த அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு அவுட்புட்டோட காம்ப்ளிமெண்ட்டாக இருக்கும். ஸோ Q எடுத்துக்கிட்டா அதோட இன்னொரு அவுட்புட் எப்படி இருக்குன்னா Q பாராக இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரூத் டேபிள் வந்து ட்ரா பண்ண போகிறோம், சாரி எழுத போகிறோம். எப்படி பண்ணுறோம்னா ஃபஸ்ட்டு வந்து கிளாக் எடுத்துக்கணும். ஏன்னா அந்த கிளாக் தான் வந்து நம்மளுக்கு சிக்னல் இன்புட்ஸ் அவுட்புட்ஸை வந்து டிட்டர்மைன் பண்ணும். அதாவது இன்புட்ஸே வந்து கொடுக்கலாமான்றது இந்த கிளாக் வந்து டிசைட் பண்ணும். நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு வந்து எஸ்ஸும் ஆறுன்றது ஒரு இன்புட்ஸு. Q ஆஃப் T + 1ன்றது நம்மளுக்கு கிடைக்கிற அவுட்புட்டு. எதுக்காக Q ஆஃப் T + 1 எடுக்கிறேன்னா கரண்ட் அவுட்புட்டு தான் நம்ம Q ஆஃப் T + 1 ரெப்ரசன்ட் பண்ணுறோம். Q ஆஃப் Tன்னு சொன்னால் அது வந்து பாஸ்ட் வேல்யூ, ப்ரீவியஸாக ஸ்டோர் ஆன வேல்யூ தான் Q ஆஃப் T. நம்மளுக்கு Q ஆஃப் T + 1ன்றது வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் வேல்யூ. ஓகே, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை வேரியபிள் இருக்குன்னா 2 வேரியபிள் இருக்குது, S இருக்குது, R இருக்குது. அப்போனா நம்மளுக்கு எத்தனை நம்பர் ஆஃப் காம்பினேஷன் கிடைக்கும்னா 4 டிஃப்ரெண்ட்டான காம்பினேஷன்ஸ் வந்து கிடைக்கும். ஏன்னா 2 power 2 = 4. ஓகே, இப்போ கிளாக் வந்து இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா 0வாக இருக்குது. அப்போனா எஸ்ஸும் ஆரும் இன்புட் நம்ம என்ன கொடுத்தாலும் சரி நம்மளுக்கு எதுவுமே கிடைக்க போகிறதில்ல. ஸோ எதுவுமே கிடைக்க போகிறதில்ல என்ன அர்த்தம்னா நம்மளுக்கு எக்ஸ் எதுக்கு நான் எக்ஸ்ன்னு போகிறேன்னா இது வந்து டோன்ட் கேர்ஸ். இன்புட்ஸ் வந்து நான் கன்சிடர் பண்ணவே தேவையில்லை. அது எய்தர் 1ஆக இருக்கலாம் இல்லை 0வாக இருக்கலாம். கிளாக்கே இங்கே 0வாக இருக்குது, இன்புட்ஸ் எப்படி கிடைக்கும்னா கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி கண்டிஷனில் நம்மளுக்கு அவுட்புட் என்னவா இருக்குன்னா ப்ரீவியஸாக ஸ்டோர் பண்ணப்பட்ட வேல்யூ தான் நம்மளுக்கு அவுட்புட்டாக இருக்கும். Q ஆஃப் T இது ப்ரீவியஸாக ஸ்டோர் பண்ணப்பட்ட வேல்யூ. அடுத்து கிளாக் வந்து நான் 1 ஆக்கிக்கிறேன். நெக்ஸ்ட் SRக்கு சம் வேல்யூ கொடுக்குறேன். என்ன கொடுக்குறேன்னா 0 0. Q ஆஃப் T கரண்ட் வேல்யூ என்னன்னு பார்க்கணும். இப்போ நீங்கள் ஒரு பென்ட்ரைவ் வந்து எடுத்துக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு. அந்த பென்ட்ரைவில் வந்து நீங்கள் ஒரு ஃபைலை வந்து ஆட் பண்ணுறீங்க, அதே ஃபைல் அதேமாரி டெலீட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போது இந்த எஸ்ன்றது நாம் ஆடுன்னு வச்சுக்கலாம், ஃபைலை வந்து ஆட் பண்ணுறோம். இந்த ஆறுன்றது நம்ம ஃபைலை டெலீட் பண்ணுறோன்னு வச்சுக்கலாம், நெகட்டிவ்னு போட்டுக்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து 0வாக இருக்குது. 0வாக இருக்குன்னா நம்மளுக்கு எந்த கண்டிஷனும் இல்லை.
அதாவது அந்த ஃபைல்ல வந்து நம்ம எதுவுமே ஆட் பண்ணல. ஸ்பேஸ் இருக்கு. ஆனா அந்த ஸ்பேஸ்ல நம்ம எந்த ஃபைலும் ஆட் பண்ணல. அதே மாரி எந்த ஃபைலையும் டெலீட் பண்ணல. அப்பனா எப்படி அந்த ஃபைல் அந்த பென் டிரைவ் வந்து எம்ப்டியா இருக்கோ, அதே மாரி தான் இப்பயும் எம்ப்டியா இருக்கும். இதுக்கு முன்னாடி எதனா ஒரு ஃபைல்ஸ் ஸ்டோர் ஆயிருந்துச்சுன்னா, அதே ஃபைல்ஸ் தான் ஸ்டோர் ஆயிருக்கும். ஏன்னா நம்ம எதுவுமே ஆட் பண்ணல, எதுவுமே டெலீட் பண்ணல. ஸோ, அப்போ நம்மளுக்கு இது அவுட்புட் எப்படி இருக்கும்? Q ஆஃப் Tன்னு இருக்குமா? ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நான் அந்த கிளாக் வந்து 1 குடுத்துக்கிறேன். இதுக்கு மேல வர கிளாக்ஸ் எல்லாமே 1 தான். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் மட்டும் நான் 0ன்னு குடுத்துருக்கேன். அதாவது கிளாக் வந்து நம்ம எனேபிள் பண்ணலன்னா, எப்படி நம்மளுக்கு அவுட்புட் கிடைக்கும்னு பார்க்கறதுக்காக தான் இத நான் 0 போட்டுருக்கேன். இதுக்கு மேல வரது எல்லாமே 1ஆ தான் இருக்கும். ஸோ 1, 1 நம்ம இத நார்மலா நம்ம 2 பிட் இன்புட்ஸ் எப்படி நம்ம எழுதுவோம், அந்த மாரி எழுதிக்கலாம். 0, 1, 1, 1, 0, 1. ஓகே. அடுத்து பாருங்க. இப்போ நம்மளுக்கு எந்த ஒரு ஃபைலும் இல்ல. அதே மாரி நம்ம வந்து டெலீட் பண்றோம். ஒரு பென் டிரைவ்ல எந்த ஒரு ஃபைலும் இல்ல. அதாவது புதுசா எந்த ஃபைலும் ஆட் பண்ணல. ஆல்ரெடி ப்ரீவியஸா இருக்க ஃபைல் வந்து டெலீட் பண்றோம். அப்பனா நம்மளுக்கு என்ன கிடைக்குது? லாஸ் ஆகுது. ஃபைல்ஸ் வந்து நம்மளுக்கு போகுது. ஃபைல்ஸ் போயிடுச்சுன்னா நம்மளுக்கு எதுவுமே வந்து கிடைக்காது. ஸோ அதனால இது வந்து நான் 0ன்னு வச்சுக்கிறேன். அதாவது கன்சிடர் பண்ணிக்கங்க. அந்த பென் டிரைவ்ல ஒரே ஒரு ஃபைல் இருக்கு. அந்த ஃபைல நான் வந்து வேற ஒரு ஃபைல் ஆட் பண்றதுக்கு பதிலா அதே ஃபைல வந்து நான் டெலீட் பண்ணிடுறேன். ஆல்ரெடி இருக்கு ஸ்டோர் ஆயிருக்கிற ஃபைல் வந்து நான் டெலீட் பண்றேன். டெலீட் பண்ணிட்டேன்னா இந்த பென் டிரைவ் இப்போ காலியா இருக்கும். அதனால 0ன்னு போட்டுக்கிறேன். அடுத்து பாருங்க 1 இருக்கு, 0 இருக்கு. ஸோ அப்போ அந்த பென் டிரைவ்ல வந்து சம் ஃபைல்ஸ் வந்து நான் ஆட் பண்றேன். ஆல்ரெடி எதுவுமே இல்ல. இல்லை ஆல்ரெடி இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு ஃபைலு முன்னாடி கன்சிடர் பண்ண மாரி. இப்போ நான் ஒரு ஃபைல் வந்து ஆட் பண்றேன். அப்போ அது எனக்கு கெயின் தானே. ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லாஸ் ஆகுது. அதனால 0 போட்டுக்கிறேன். கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸ் ஆட் பண்ணுறேன். அப்போ கெயின் ஆகுது. 1 போட்டுக்கிறேன். கீழே வந்து பாருங்க 1 இருக்கு, 1 இருக்கு. நான் ஒரே நேரத்தில் வந்து ஒரே ஃபைலையே ஆடும் பண்ண முடியாது, டெலீட்டும் பண்ண முடியாது. கரெக்டா? ஒரே நேரத்தில் ஒரு ஃபைலை வந்து ஆடும் பண்ண முடியாது, டெலீட்டும் பண்ண முடியாது. ஸோ இந்த கண்டிஷனை வந்து நான் இன்வேலிட்னு நான் கூப்பிடுறேன். இன்வேலிட். ஸோ இந்த மாதிரி இன்வேலிட் வந்துச்சுன்னா நம்மளுக்கு எதுவுமே அதால ஒர்க் ஒர்க் ஆகாது. அது வேஸ்ட்டு தான். ஸோ ஒரு ஃபைலை ஒரே நேரத்தில் ஆடும் பண்ண முடியாது, டெலீட்டும் பண்ண முடியாது. ஸோ இதுதான் நம்மளுக்கான ட்ரூத் டேபிள். நெக்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக் டேபிள் இதை வச்சு வரையலாம்னு சொன்னோம். அது எப்படின்னு பார்க்கலாம். சிடின்னு எடுத்துக்கிறேன். ஓகே இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாண்ட்விச்சை கன்சிடர் பண்ணுங்க. ஓகே சாண்ட்விச்சை கன்சிடர் பண்ணிக்கோங்க. அந்த சாண்ட்விச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளியேவும் வெளியும் உள்ளேயும் வந்து சம் கண்டென்ட் வந்து இருக்கும். ஸோ வெளியே இருக்கிற கண்டென்ட் யாருன்னா அவுட்புட்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து ப்ரீவியஸாக ஸ்டோர் பண்ணப்பட்ட அவுட்புட் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் இன்புட்ஸ் எடுத்துக்கிறேன். இன்புட்ஸ் யாரு? எஸ், ஆர். தென் இப்போ ப்ரெசென்ட்ல கிடைக்கிற அவுட்புட் நான் Q ஆஃப் T + 1 எடுத்துக்கிறேன். ஸோ சாண்ட்விச் மாதிரி ஆயிடுச்சா? அவுட்புட்ஸ் எல்லாமே வெளியே இருக்கு, இன்புட்ஸ் எல்லாமே உள்ள இருக்கு. ஸோ அந்த கேரக்டரிஸ்டிக் டேபிள் பொறுத்தவரையும் இந்த Q ஆஃப் T வந்து நான் ஒரு இன்புட்டா கன்சிடர் பண்ணுவேன். எப்படி கன்சிடர் பண்ணுவேன்? இதையும் ஒரு இன்புட்டா கன்சிடர் பண்ணுவேன். எஸ்ஸும் ஆல்ரெடி ஒரு இன்புட்ஸா இருக்கு. இந்த Q ஆஃப் Tயும் இப்போ இன்புட்ஸா ஆட் இருக்கு. அப்போ மொத்தம் எத்தனை இன்புட் இருக்குன்னா 3 இன்புட் இருக்கு. 2 × 3 மொத்தம் 8 டிஃபரெண்டான காம்பினேஷன் வந்து கிடைக்கும். ஸோ அப்போ இந்த 8 டிஃபரெண்டான காம்பினேஷன் வந்து நம்ம போடலாமா? இதுக்கு 0, 0, 0, 0. 4 வாட்டி 0, 4 வாட்டி 1. 1, 1, 1, 1. 0, 0, 1, 1. 0, 0, 1, 1. Sorry. 0, 1, 0, 1. 0, 1, 0, 1. ஓகே இப்போ Q of T வந்து பேலன்ஸா இருக்கு. Q of T + 1. அப்போ இது எப்படி நம்ம சால்வ் பண்றதுன்னு பார்ப்போம். ஓகே இப்போ இது எப்படி நம்ம சால்வ் பண்றதுன்னா இந்த Q of T வேல்யூஸ் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ நல்லா பார்த்துங்க ட்ரூத் டேபிளில் எஸ்ஸுக்கும் ஆருக்கும் இருக்கிற வேல்யூஸ் வந்து இதே இடத்துல நம்ம கம்பேர் பண்ணோம். 0, 0 வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? Q of Tன்றது என்னது? ப்ரீவியஸாக ஸ்டோர் பண்ணப்பட்ட வேல்யூ. இந்த இடத்துல 0, 0ன்னு இருக்கா? ப்ரீவியஸாக ஸ்டோர் பண்ண வேல்யூ என்னது? 0. அடுத்து 0, 1 இருக்கா? 0, 1 இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? 0 போடுவோம். 0, 1 இருக்கு அதனால 0 போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட் 1, 0 இருக்கு. 1, 0 வந்தா என்ன பண்ணுவோம்? 1 போட்டுப்போம். 1 போட்டுப்போம். நெக்ஸ்ட் 1, 1 இருக்கு. 1, 1னா என்ன பண்ணுவோம்? இன்வேலிட் போடுவோம்.
ஸோ அது இந்த இடத்துல நான் வந்து டோன்ட் கேர்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் 0 இருக்கு. 0 வந்தா என்ன பண்ணும்? ப்ரீவியஸ் வேல்யூ எடுத்து ஸ்டோர் பண்ணும். 0 வந்திருக்கு. ப்ரீவியஸ் வேல்யூ யாரு? 1. 0 1 இருக்கு. 0 1 இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? 0 போடும். 10 இருக்கு. 10 வந்துச்சுன்னா என்ன போடுவோம்? 1 போடுவோம். கரெக்டா? 0 1 ஆச்சுன்னா 0 போடுவோம். 10 வந்துச்சுன்னா 1 போடுவோம். இந்த எஸ்ஸுக்கு வர வேல்யூஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. அதுதான் வந்து இந்த இடத்துல ரிப்பீட் ஆகும். இந்த 0 1க்கும் 1 0க்கு மட்டும் டவுட் ஆகும், கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த இடத்துக்கு வரையும் பார்த்துக்கோங்க. 0 எஸ்ஸுக்கு என்ன இன்புட் தருமோ அதே அதே தான் நம்மளுக்கு அவுட்புட்டாக அங்கே வந்து கிடைக்கும். ஸோ அப்போ அங்கே 0 இருக்கு, 0 வந்துருச்சு. 1 இருக்கு, 1 வந்துருச்சு. ஸோ 1 இருக்கு, 1 இருக்கு. அப்போனா நம்ம டோன்ட் கேர், ஏன்னா இன்வாலிட் கண்டிஷனில் டோன்ட் கேர் போட்டுப்போம். ஸோ இதை வச்சு நம்ம த்ரூ டேபிள் வந்து போட்டாச்சு கேரக்டரிஸ்டிக் டேபிளுக்கு. அடுத்து நம்ம இது என்ன பண்ணோம்னா எக்ஸிட்டேஷன் டேபிள் வந்து இதில் வச்சு உருவாக்கலாம். இடி எக்ஸிட்டேஷன் டேபிளுக்கு எப்பவுமே வந்து நம்ம அவுட்புட்ஸ் தான் வந்து இன்புட்டாக தரும். Q of Tயும் Q of T plus 1 தான் நம்மளுக்கு இன்புட்ஸாக தரும். அப்போ அவுட்புட்ஸ் யாராக இருப்பீங்கன்னா எஸ்ஸும் ஆர் தான் அவுட்புட்டாக கிடைக்கும். ஸோ எக்ஸைட்டேஷன் டேபிள் வந்து ஆப்போசிட்டாக இருக்கும் த்ரூ டேபிளுக்கு. அதே கண்டிஷன் போட்டுக்கலாமா? ஏன்னா அது 2 பீட் ஆப்ரேட் 2 பீட் இன்புட் 2 பீட்ஸ் இருக்குல்ல. 0 0 1 1 0 1 0 1. ஓகே, இப்போ வந்து எஸ் இருக்கு, ஆர் இருக்கு. அது எப்படி ஃபில் பண்றது பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் என்ன சொல்றேன்னா இந்த இந்த கேரக்டரிஸ்டிக் டேபிள் வச்சு இந்த கீழே இருக்க வேல்யூஸ் வந்து ஃபில் பண்ணலான்றேன். ஓகே, நல்லா பார்த்துக்கோங்க. நம்மளுக்கு வந்து கீழே வந்து என்ன இருக்குன்னு பாருங்க. 0 0 இருக்கு. Q of Tயும் 0, Q of T plus 1ம் 0. கேரக்டரிஸ்டிக் டேபிள் கம்பேர் பண்ணுங்க. Q of T எப்போ 0 இருக்கு? 4 வாட்டி 0 இருக்கு. Q of T plus 1 எங்க 0 இருக்கு? 2 இடத்துல 0 இருக்கு. அப்புறம் அந்த 2 கண்டிஷன் வரையும் பார்ப்போம். பார்த்துக்கோங்க. Q of T இப்போ 0வா இருக்கு. Q of T plus 1ம் 0வா இருக்கு. இப்போ கீழே வந்து நம்ம எஸ்ஸும் ஆரும் வந்து கம்பேர் பண்ணோம். எப்படி கம்பேர் பண்ணோம்னா இந்த இடத்துல வந்து 0 இருக்கு, கீழேயும் 0 இருக்கு. எதனா டிரான்சிஷன் இருக்கா? டிரான்சிஷன் இல்லைன்னா நம்ம எந்த வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ நம்ம போடுவோம். 0ல இருந்து 0வே போகுது, அப்பனா 0 தான் இருக்கும். நெக்ஸ்ட் இங்க பாருங்க, 0ல இருந்து 1 மாறுது. 0ல இருந்து 1 இருக்கு, டிரான்சிஷன் இருக்கு, சம் சேஞ்சஸ் வந்து இருக்கு. அப்பனா நம்ம என்ன பண்ணணும்னா அந்த இடத்துல டோன்ட் கேர் போட்டுப்போம். டிரான்சிஷன் இருந்தா டோன்ட் கேர், டிரான்சிஷன் இல்லைன்னா எந்த நம்பர் இருக்கோ அந்த நம்பரே போட்டுப்போம். அடுத்து என்ன கண்டிஷன் பாருங்க. Q of T வந்து 0 இருக்கு, Q of T plus 1 இருக்கு. Q of T வந்து நம்ம இருக்கு இந்த இடத்துல 0வா இருக்கு. Q of T plus 1 எங்க 1 இருக்கு? இங்க இருக்கு. இதுக்கு மேல Q of T எங்கேயுமே 0 இல்லை, அதனால வேற இங்க கன்சிடர் பண்ணலாம். நெக்ஸ்ட் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா டோன்ட் கேர் இருக்கு. டோன்ட் கேரை கன்சிடர் பண்ணமானா பண்ணக்கூடாது. அதாவது எய்தர் 0வா இருக்கலாம் இல்லை 1 இருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது வந்து நம்ம டோன்ட் கேர்னு சொல்லியாச்சு, அப்போ அதை கண்டுக்க தேவையில்லை. அப்போ நான் மேலே இருக்குது மட்டும் பாருங்க. 0ல இருந்து இந்த 1 வரையும் பார்க்கலாம். எஸ்ஸோட வேல்யூ இப்போ என்ன இருக்கு? 1 இருக்கு. ஆரோட வேல்யூ என்ன இருக்கு? 0 இருக்கு. அப்போ 1 0ன்னு போட்டுக்கலாம். அடுத்து 1 0 இருக்கு. 1 4 வாட்டி ரிப்பீட் ஆகுது, 0 எத்தனை வாட்டி? இந்த இடத்துல மட்டும் தான் இருக்கு. அப்போ இதுக்கும் அதே மாதிரி தான். எந்த இடத்துல நம்மளுக்கு கிடைக்குதோ அந்த இடத்துல மட்டும் நம்ம ஒரு ரவுண்ட் போட்டு வச்சுப்போம். ஸோ 0 1ன்னு இருக்கு, 0 1ன்னு இருக்கு. அடுத்து நம்மளுக்கு ஃபைனல் கண்டிஷனா 1 1 இருக்கு. Q of Tயும் 1, Q of T plus 1 1. அப்போ எங்க கிடைக்குது? இந்த இடத்துல 1 கிடைக்குது. கீழேயும் இந்த இடத்துல ஒரு இருக்கு. கலர் மாத்திக்கிறேன். இந்த பிளாக்கையும் இந்த பிளாக்கையும் பாருங்க. Q of Tயும் 1, Q of T plus 1. ஸோ எஸ்ஸை கம்பேர் பண்ணலாம். எஸ் 0ல இருந்து 1க்கு மூவ் ஆகுது. இப்போ நான் நடக்கும் டோன்ட் கேர் ஆகிடும். ஆறு பாருங்க, 0ல இருந்து 0வே இருக்கு. அப்போ நான் வந்து 0 போட்டுக்கலாம். ஸோ இங்கே ஒரு டோன்ட் கேர், இங்கே ஒரு 0. அவ்வளோதான். இப்போ நம்ம இந்த டேபிளையும் போட்டாச்சு, எக்ஸைட்டேஷன் டேபிளையும். இப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்னா ஒரு பிளாக் டயக்ராம் வந்து வரைஞ்சிக்கணும். ஃபைனலாக பிளாக் டயக்ராம்
நம்ம லாஜிக் டயக்ராம் கூட விட்டுறலாம். பட் ஆனா பிளாக் டயக்ராம் வந்து கண்டிப்பா வரைஞ்சாகணும். சிம்பிளா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு ரெக்டாங்கிள் வரைஞ்சுப்போம். 2 பின்ஸ் நான் 2 அவுட்புட்ஸ் வந்து நம்ம குடுத்துப்போம். என்ன அவுட்புட் கிடைக்கும்னா, Q ஆஃப் Tன்னு ஒண்ணு, Q ஆஃப் T டேஷ்ன்னு ஒண்ணு. இல்ல சிம்பிளா நீங்க Qன்னு கூட எடுத்துக்கலாம். பிரச்சனை கிடையாது. Q ஆஃப் T டேஷ் இல்லப்பா. இன்புட்ஸ் யார் யார் இருக்கா? S ஒரு இன்புட்டு, R ஒரு இன்புட்டு, கிளாக் ஒரு இன்புட் மாரி குடுப்போம். கிளாக்குக்கு வந்து நீங்க என்ன பண்ணணும்னா, ஆரோ மார்க் மாரி பண்ணணும். ஒரு லைன், இந்த இடத்துல ஒரு ட்ரையாங்கிள். இது வந்து கிளாக்க ரெப்ரசன்ட் பண்ணும். ஸோ இதுதான் வந்து இந்த எஸ்ஆர் ஃபிளிப் ஃப்ளாப்புக்கான பிளாக் டயக்ராம். ஸோ இதுவரை நம்ம என்ன பார்த்தோம்னு பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த எஸ்ஆர் ஃபிளிப் ஃப்ளாப்ல நம்ம ட்ரூ டேபிள், கேரக்டரிஸ்டிக் டேபிள், எக்ஸைட்டேஷன் டேபிள், பிளாக் டயக்ராம் அதை வந்து நம்ம பார்க்கலாம். நம்ம வந்து நாண்டோ இல்லை நார் லாஜிக்கோ யூஸ் பண்ணுவோம். எதுக்காக? யூனிவர்சல் கேட்ஸாக இருக்காங்க. யூனிவர்சல் கேட்ஸ்னா என்ன அர்த்தம்? அந்த கேட்ஸ் வச்சு நம்ம மற்ற கேட்ஸ் கூட நம்ம பிரிண்ட் கிரியேட் பண்ண முடியும். அதனால தான் நம்ம நாண்டி கேட் வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகே, ட்ரூத் டேபிள் பார்த்துக்கோங்க. இப்போ கேரக்டரிஸ்டிக் டேபிள், எக்ஸைட்டேஷன் டேபிள், இஸ் a பிளாக் டயக்ராம்.